our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு திருமண நாள், பிறந்த நாள் அல்லது மற்ற முக்கிய நாட்களை கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்கள். இன்று தேவன் உங்களை அபரிமிதமாக ஆசிர்வதிப்பாராக. தேவனே மெய்யான ஒளியை தருகிறவராய் இருக்கிறார். அவருடைய ஜீவனால் நாம் நிரப்பப்படும் போது நம்முடைய வார்த்தைகள் செயல்களில் மற்றவர்களுக்கு செய்யும் ஊழியத்தில் அவருடைய மகிமையை காண்பிப்போம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்ற வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது என்றும் வேதம் கூறுகிறது. நம்மால் சுயமாக ஒளி வீச இயலாது. ஒளியானது தேவனிடமிருந்து வருகிறது. அடுத்த வசனம், அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்று கூறுகிறது. உலகம் இருளுக்குள் கிடக்கிறது. நாம் தேவனுடைய ஜீவனால் நிரப்பப்படும் போது நம்மை சுற்றி இருக்கும் இருளை விரட்டிவிட்டு தேவனுடைய மகிமைக்காக ஒளி வீச ஆரம்பிக்கிறோம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், அதே நேரத்தில் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியாய் வாழ்கிறவர்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறார்கள். உப்பு சுவையை கொடுப்பது போல சுவையை கொடுக்கிறார்கள். விளக்கு வெளிச்சம் கொடுப்பது போல வெளிச்சம் கொடுக்கிறார்கள். ஆம், நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமானவர்கள். மோசேயினுடைய வாழ்க்கையில் கர்த்தர் குறுக்கிட்டார். கர்த்தர் அவரை சந்தித்த போது மோசேயினுடைய நிலைமை என்ன? அவர் வாக்கு வல்லவரல்லாதவராகவும் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவராகவும் இருந்தார். ஒருவேளை கர்த்தர் அவரை சந்திக்காமல் இருந்திருந்தால் அப்படியே திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவராய், யாருக்கும் பிரயோஜனமில்லாதவராய், மாமனாரின் நாட்டை மேய்த்தபடி அப்படியே தன்னுடைய வாழ்க்கையை முடித்திருந்திருப்பார். ஆனால் கர்த்தர் சந்தித்த போதோ அவர் புது சிருஷ்டியானார். புது வல்லமையையும் சத்துவத்தையும் பெற்றார். மோசேயின் கையில் இருந்த கோல் கர்த்தருடைய கோலாக மாறிற்று. ஆடுகளை வழிநடத்தின அவர் இஸ்ரவேலின் கண்மலையும் மேய்ப்பனுமானார். கிறிஸ்துவுக்குள் அவர் புது சிருஷ்டியாய் மாறினதினாலே பார்வோனுக்கு முன்பாக தைரியமாய் அற்புதங்களை நிகழ்த்தினார். இன்றைக்கும் வேதத்தில் அவருக்கு நீங்காத இடம் உண்டு. வேதம் முழுவதிலும் இப்படி நூற்றுக்கணக்கான எடுத்துக்காட்டுகளை சொல்ல முடியும். லாசருவினுடைய வாழ்க்கையை வாசித்து பாருங்கள். அவன் வியாதிப்பட்டு மரித்து போனான். அடக்கமும் செய்துவிட்டார்கள். 4 நாட்கள் ஓடிவிட்டன. கல்லறைக்குள்ளே 4 நாட்கள் இருக்கிற மனித உடலின் நிலைமை என்ன? அப்பொழுதுதான் கொடிய துர்நாற்றம் வீச ஆரம்பிக்கும். சரீரம் அழுகி தண்ணீரை போல ஊற்ற ஆரம்பிக்கும். முகமே அடையாளம் கண்டு கொள்ளக்கூடாத அளவு சிதைந்து போகும். ஆனால் இயேசு சொன்ன ஒரு வார்த்தை லாசருவை புது சிருஷ்டியாய் மாற்றிற்று. அவர் என்ன சொன்னார்? லாசருவே, வெளியே வா என்று சொன்னார். ஒரே வினாடி பொழுதில் எல்லாம் புதிதாயிற்று. லாசரு ஜீவனுள்ள சாட்சியாய் மாறிவிட்டார். யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரமல்ல, அவர் மரித்தோரில் இருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். லாசருவின் நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவின் இடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். புது சிருஷ்டியாக மாற்றப்படும் அனுபவமானது அநேக ஜனங்களை கர்த்தரண்டை ஈர்த்து இழுக்க வைக்கிறது. பிரியமானவர்களே, உங்கள் மூலம் கர்த்தர் வெளிப்படுவதற்காகவே உங்களை அவர் புது சிருஷ்டியாக மாற்றியிருக்கிறார் என்பதை மறந்து போகாதேயுங்கள். சவுல் இருளுக்குள் இருந்து கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினான். ஆனால் இயேசு அவனை சந்தித்த போது பரலோகத்திலிருந்து
இருந்து சூரிய ஒளியை காட்டிலும் அதிகமான வெளிச்சம் தன்னை சுற்றிலும் பிரகாசிப்பதை கண்டான். அந்த தருணத்தில் தேவன் அவனை தொட்டார். அவன் ஜனங்களுக்கு ஊழியம் செய்ய தொடங்கினான். அவன் அதிகமாக ஊழியம் செய்ய செய்ய தேவனுடைய வெளிச்சம் அவன் மேல் அதிகமாய் பிரகாசிக்க தொடங்கியது. ஆம், தேவன் நாமும் அப்படி இருப்பதையே விரும்புகிறார். இறைக்கிற கிணறுதான் ஊறும் என்று ஒரு தமிழ் பழமொழி கூறுகிறது. கிணறு வற்றாமல் தண்ணீர் சுரந்து கொண்டே இருக்கும். அவ்வாறே எந்த அளவுக்கு அதிகமாக நாம் ஆண்டவருடைய நற்செய்தியை பகிர்ந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு அவருக்காக பிரகாசிப்போம். நற்செய்தியை அறிவிப்பதற்கு மாத்திரம் நாம் அழைக்கப்படவில்லை. முடிந்த அளவு எல்லா வழிகளிலும் அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். நாம் மற்றவர்களிடம் கரிசனை காட்டலாம், நம்முடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ளலாம், சிறிய வழிகளிலாவது ஆண்டவருடைய ஒளியை பிரதிபலிக்கலாம். வேதாகமம் யோவான் ஸ்நானனை குறித்து இப்படித்தான் கூறுகிறது. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான் என்று இயேசு தாமே கூறியிருக்கிறார். தேவனின் வெளிச்சத்தினால் அவன் பிரகாசமாக எரிந்தான். ஆம், நம்மில் காணப்படும் ஒளியானது நம்மிடமிருந்து பிரகாசிப்பதில்லை. அது தேவ மகிமையின் பிரதிபலிப்பாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் தனியே இல்லை. கிறிஸ்துவே மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருக்கிறார். அவரது ஒளியை நாம் வீசும்படி ஆண்டவர் செய்கிறார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்று வேதம் கூறுகிறது. இன்றைக்கும் தேவ ஒளி உங்கள் மேல் பிரகாசிக்கும். இன்றும் தேவனுடைய வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள உங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்கள். கெம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள். கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள் என்று வேதம் கூறுகிறது. நீங்கள் தேவனுடைய முகத்தை தரிசிக்க கூடும். மெய்யாகவே உலகத்திற்கு வெளிச்சமாக மாற முடியும். ஜெபம். பரம தகப்பனே, உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கும்படி என்னை அழைப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய மகிமைக்கென்று நான் பிரகாசிக்கும்படி என்னை உம்முடைய ஜீவனால் நிரப்பும். என்னை சுற்றிலும் இருக்கும் இருளை விலக்கி உம்முடைய அன்பின் பாத்திரமாக என்னை மாற்றும். உம்முடைய நாமத்தை நான் தைரியமாக அறிவிக்கும்படி சவுலின் வாழ்க்கையை மாற்றியது போல என்னையும் மாற்றும். உம்முடைய நற்செய்தியை பகிர்ந்து கொள்ளவும் மகிழ்ச்சியான உள்ளத்தோடு உம்மை சேவிக்கவும் எனக்கு உதவி செய்யும். யோவான் ஸ்நானன் உமக்காக எரிந்து பிரகாசித்தது போல என் வாழ்வும் உம்முடைய தெய்வீக வெளிச்சத்தை பிரதிபலிக்கட்டும். நான் அனுதினமும் உம்முடைய சமூகத்தின் வெளிச்சத்தில் நடக்கவும் அநேகரை உம் மண்டை இழுக்கவும் உதவி செய்யும். அநேகரை உம் மந்தைக்கு நேராய் வழி நடத்தும்படி என்னை நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாய் மாற்றும். என்னையே உமக்கு அர்ப்பணிக்கிறேன். என் மூலமாக நீர் பிரகாசிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.